மக்களே, சிலு சிலுன்னு அப்படியே நல்ல காற்று, ஒரு சாயந்தரம் நேரம், தலையில் மல்லிகைப்பூ. ஆனால் அதை பறித்து 4 நாள் ஆச்சு எனக்கு என் நெய்பர் கொடுத்து. இன்றைக்கி தான் எனக்கு அது கட்டி வைக்கிறதுக்கு டைம் இருந்துச்சு. 4 நாள் ஆன பூ மாதிரியாங்க இருக்குது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்துமே அப்பா மயக்குதுங்க ஸ்மெல்லு. சாட்டர்டே ஒரு ஷார்ட்ஸில் இது என் நெய்பர் வீட்டு பூ, இது என்ன வகையான மல்லிகைப்பூ அப்படின்னு கேட்டிருந்தேன். யூடியூப்பில் கமெண்ட்ஸ் ஆகட்டும், வாட்ஸ்அப்பில் தனியாக எனக்கு மெசேஜ் பண்ணதாகட்டும், அவ்வளோ பேர் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக எனக்கு வந்து சொல்லியிருந்தீங்க. மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பில் யூடியூப்லேயும் சேர்த்து ஒரு 50 பேருக்கு மேலே சொன்ன பேர் என்ன தெரியுங்களா? ராமேஸ்வரம் மல்லி. ஸோ இன்று முதல் நீ ராமேஸ்வரம் மல்லி என்று அழைக்கப்படுவாய். எனக்கு ரிப்ளை பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த பூக்களை தலையில் சுடித்து தோட்டத்துக்கு 2 விஷயத்துக்காக வந்தேன். ஒன்று என்ன தெரியுமா? திடீர்னு ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்களுக்கு முன்ன பின்ன எனக்கு யாருன்னு தெரியாது, பக்கத்து ஏரியாவில் தான் குடியிருக்காங்களாம். ஒரு ரகசியமான வைத்தியங்க, அது சொன்னால் பழிக்காது, கொஞ்சம் பொடுதலை நீர் பிரம்மி நாட்டு செம்பருத்தி ஒரு 4-5 தரீங்களா அப்படின்னாங்க. அவங்களுக்காக பறிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஹாப்பி கார்டனிங்.